மலையின் உச்சியில் ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று இருக்குங்க. நிறையா அந்த நீர்த்தரைகள்லாம் தேங்கி இருக்கிறத பார்த்தோம். அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சூளங்கள்லாம் குத்தி வச்சுருக்காங்க. இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த இங்கேயும் பக்தர்கள் இங்கேயும் தங்களோட உழைப்பை எடுத்து வந்த செங்கல்லாம் மண்ணுக்கு சுமந்து இங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க, கல்லை வச்சு அமைச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயமாகப்பட்டுச்சு. தமிழர்களுடைய பக்தர்களுக்கும் வழிபாட்டிற்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்தபோது தெரிஞ்சது. இவ்வளோ தூரம் மலை ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அதை பராமரிப்பு இல்லைன்றது தான் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதாக தான் வர்றாங்க போல். அது சொன்ன மாதிரி இடையில அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வர்றாங்க போல். இந்த இதை வழிபடுறாங்க போல். அதெல்லாம் தெரிஞ்சது. இடம் பார்த்திங்கன்னா இதான் இந்த விளக்கு போடுற இடங்க. இது தீபம் ஏற்ற இடக்கூடிய இடம். ஸ்தம்பம் மாதிரி வச்சுருக்காங்க. இது அநேகமாக இதில் அகல் விளக்கோ கற்பூரமோ ஏற்றி இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். எண்ணெயை வச்சு ஊற்றி தீ விளக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நல்ல இடம், அருமையான இடம். இது இங்கே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குங்க. இந்த கருப்புசாமி கோயில் தான் மெயினு. பக்கத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இது மேலேருந்து பார்த்தா ஒரு நீர்ப்பகுதியை காட்டுவாங்க. வந்த பகுதியை இந்த மலை நல்ல ஒரு சூழலில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப கடுமையான மலைப்பகுதி தாங்க. போகிறது கஷ்டம்தான். அது போகிற வழியில் உள்ள இடங்களை வழித்தடத்தை மட்டும் காட்டுறேன் நான். பாருங்கள், நீர்ப்பிடிப்புகள் ஆழ இந்த மாதிரி சுனைகள் வரலாறில் படிச்சிருக்கிறோம். வற்றாத சுனைகள் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கோடை காலத்துலையும் இப்படி ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதி இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். நம்மளுடைய நண்பர்கள் முன்னாடி போகிறாங்க, அந்த மலைப்பகுதியில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நான் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். கடுமையான மலைப்பகுதிங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வனப்பகுதி நிறைந்த இடமா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வனப்பகுதி வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். இது மேலூர்லேருந்து மேலூர்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். 40 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இந்த இடம் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. நல்ல இடம். அந்த காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் தியானம் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இப்போவும் அதே ஒரு நிசப்தமாக இருக்குது. ஆள் வரவற்று நல்ல ஒரு இடமா இருக்குது. ஒரு சொன்ன மாதிரி அந்த காலத்தில் தவங்களும் ஒரு மெடிடேஷன் பண்ணணுன்னா, தியானம் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. அப்படி ஒரு அற்புதமான இடம். நல்லா பார்த்துட்டு மனதுக்கு ரம்மியாக நம்மளை மறந்துடும்னு வச்சுக்கோங்களேன். பல விஷயங்களை மறந்து என்ன ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை லைக்க வைக்குதுங்க. அந்த விஷயத்தில் இந்த இடத்த நம்ம பாராட்டலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களை மறந்து இருக்கிறத நீங்கள் உணர முடியும். நல்ல ஒரு இடம். இந்த மலைப்பகுதிக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மக்கள் வழித்தடத்தை உண்டாக்கியிருக்காங்க. ஒரு பாதை, ஒத்தேரி பாதை மாதிரி போகுது. ஒருத்தர் ஊடுருவி போகிற மாதிரி நுழைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். வளைவு நெளிஞ்சிகளோடு இருக்குது. போடுறது நம்ம போனது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு மன நிறைவான ஒரு இடத்துக்கு பார்த்து நிம்மதியான ஒரு விஷயம். இந்த மாதிரி இடங்கள்லாம் வருங்கால சந்ததியினருக்கு நம்ம பாதுகாத்து வைக்கணுங்க. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா நம்மளுடைய பல பொக்கிஷங்களை நம்ம இழந்துட்டோம், அதை நம்ம சேதப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய தலைமுறைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்படக்கூடாது. இந்த இயற்கையை அப்படியே போற்றி பாதுகாத்து இனி வருங்கால சந்ததிகளையும் குழந்தைகள்கிட்டையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த காட்சி பதிவை நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நோக்கம் தான் இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்கணும். இதுக்கு இடையில் யாரும் சேதப்படுத்திடவோ இது பண்ணவோ கூடாது. அது அப்படியே இயற்கை விட்டால் அது போக்கில் விட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு அதை தன்னை பாதுகாத்துக்கொள்ளும். அது வருங்கால சந்ததியருக்கும் அது பயன்பட இருக்குன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலையிலையும் அழகான ஒரு கோயில், ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் தியான கூட மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் தியானம் பண்ணுற இடம் மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அறை மாதிரி, ஒரு சின்ன அறை மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த இடம்.
இந்த அறைக்குள்ளே உட்காந்து எனக்கு தியானம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரில. அது நல்லா நல்ல ஒரு அமைப்போடு இருக்குது. அதுதான் கருப்புசாமி கோயிலுங்க. எனக்கு பின்னாடி தெரியுறது தான் கருப்புசாமி கோயில். இப்போ பார்த்தீங்க இல்லையா? இப்போ அந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் பாருங்கள். இந்த மலையிலேருந்து அந்த குன்றுலேருந்து அந்த குன்றுக்கு போகணும். பாருங்கள், கொஞ்சம் இந்த குன்றை காட்டிட்டு உங்களுக்கு அந்த பக்கம் போகிறேன். வந்துட்டோங்க, கருப்புசாமி கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டுமானம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மலைக்கு மேலே இந்த உச்சியில் இவ்வளோ பெரிய கோயில், பிரம்மாண்டமான ஒரு கோயில், நல்ல கோயில் இங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா அது பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ கருப்புசாமி கோயில் அழகாக உட்காந்துருக்கிறாரு. சொன்ன மாதிரி இங்கே வந்து விரதங்கள்லாம் இருந்துட்டு வருவாங்க போல், வந்து வேண்டுதல் வச்சுட்டு இருந்தால் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேண்டுதல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க போல். இன்னமும் நடந்துகிட்ருக்கு. மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா மனது இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இந்த நாட்டில் வந்து கொஞ்சம் பல விஷயங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த மலர் அருமையான மலருங்க. என்ன மலர்னு தெரில, நல்லா இருந்தது இந்த மலர். அதான் பார்த்தேன், இது தனித்துவமாக இருந்தது. அதனால் இந்த மலரை காட்சிப்படுத்தினேன். பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 2 ஸ்தம்பம் மாதிரி இருக்கா. மலை முகட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு. இது வந்து எவ்வளோ நல்ல இடம், அருமையான இடம். பக்கத்தில் மழை வந்துச்சு. இந்த கருப்புசாமி எனக்கு செதுக்கியிருக்காங்க கல்லில் கீழே தரையில். நல்லா இருந்தது. அதை எந்த பக்தருடைய முயற்சின்னு தெரியல. அந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பார்த்திங்கன்னா கருப்புசாமி எழுதியிருப்பார் பாருங்க. நல்ல மனமார்ந்த பாராட்டுக்கள். நாங்கள் போகிறப்போ மழை வர மாதிரி இருந்ததுனால கீழே இறங்கிட்டோம். வேகமாக இறங்கணுமே, ஏன்னா மலைக்கு முன்னாடி வந்துடணும் அப்படின்ட்டு. மழை பெய்ஞ்சு லைட்டாக தூரிகிட்டு இருந்த டைமு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இங்கே இருந்து எடுத்துகிட்டு வெளியே வரோம். எப்போ தான் இறங்க போகிறோம் கீழே. ஏன்னா இப்போ இறங்கினா தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு கீழே இறங்க முடியும். ஸோ நல்ல ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாறையிலையும் கூட சில செடிகளும் கொடிகள் இதுகளும் பயிர்களும் வந்திருக்கு. இந்த மரத்தில் இன்னொரு அற்புதமான விஷயம், அந்த மலையில் என்ன கேட்டிங்கன்னா, வெளிச்ச பூசணி ஏதோ சொன்னாங்க ஒரு அம்மா. அப்படி ஒரு மூலிகை ஒன்று இருக்கான். அந்த மூலிகை வந்து இங்கே மருந்து அதெல்லாம் 10 மாதிரி போட்டால் காய்ச்சல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல இடம். சொன்ன மாதிரி அது ஒரு விஷயம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள ஏறியிருப்பாங்க போல், ஒரு வயசான அம்மா சொன்னாங்க. பாருங்கள், இதெல்லாம் இந்த ஸ்தூபம் தான். இங்கே ஒரு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த நெருப்பு போடுறதுக்கு, ஆலயம் கட்டுறதுக்கு கட்டுமானம் பண்ணாங்களான்னு தெரியல. பட் நல்லாயிருக்கு. சொன்ன மாதிரி இயற்கையோட அழகுக்கு வந்து ஈடு இணையே இல்லைங்க. இயற்கை வந்து அவ்வளோ அழகாக தன்னை வடிவமைச்சுக்குது. இதுதான் ஆலயத்தில் இந்த எண்ணெய் போடுற இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இயற்கை எழில் கொஞ்சம் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் இவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி தெரிவிதெல்லாம் வந்து எந்த மலைன்னு தெரியல, மேற்கு தொடர்ச்சி மலையா என்ன மலைன்னு தெரில. பட் அருமையாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்டு நல்லா இருந்துச்சு. அருமையான இடம். ரொம்ப முனைக்கு போக முடியாது அப்படின்னால கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த எல்லாம் முனைப்பகுதி பெரிய மலை குன்று பாருங்கள். அதனால் ரொம்ப முனைப்பகுதியெல்லாம் போகலை. ஓரளவுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு உங்கள் மக்களுடைய பார்வைக்கு எடுத்து வந்தேன். சின்ன வெண்ணெயை விட்டு வச்ச மாதிரி அந்த பந்து இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்பீங்க, உங்கள் மேலே பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு தனியாக 2 ஒரு சின்ன இது மேலே கோன் ஐஸ் மாதிரி இருக்காது அந்த பாறை. இந்த சுனையை பாருங்கள், இது ஒரு சுனை. இந்த பாறையில் தண்ணி தேங்கி அழகாக பாருங்கள்.